அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, தமிழ்நாடு இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு ஷெட்யூல் 2, அதாவது ஒரே வருஷத்துல 2வது முறையா நோட்டிஃபிகேஷன் விடுறது இதுவே முதல் முறையாகும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா விட்டுருவாங்க. ஆனா இப்போ 2024 டு 2025, இப்போ 2025 டு 2026ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2024 கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்போ 2025ல 4வது மாதமே இன்னொரு வேலை வாய்ப்புமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 20,000 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலா கிடைச்சிருக்குது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதை பத்தின அப்டேட் முழுமையா பார்க்க போறோம். சேலரி, இதற்கான சம்பளம் வந்து பர் மந்த்துக்கு எவ்வளவு கிடைக்கும், இதுல மொத்தம் டோட்டலா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான சேலரி, ஸோ தனித்தனியான ஏஜ் லிமிட் என்ன, ஸோ அது எல்லாமே தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவுமே குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மட்டும்தான் நாங்க முன்னுரிமை அளிப்போம் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ அப்ளை பண்ண முடியும், ஸோ யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, வயது வரம்பு என்ன, வயது தளர்வு என்ன, ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு வயது தளர்வு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்லாம் உடனுக்குடனே நமது சேனலை தான் ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அரசு வேலைகள் உடனுக்குடனே எந்த துறையிலிருந்து வந்தாலும் சரி உடனுக்குடனே அப்டேட் பண்றது நம்ம சேனல்ல தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அரசு வேலைகளுமே இந்த வீடியோவில் நோட்டிபிகேஷன்ல வந்துடும், இந்த சேனல்ல வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஷெட்யூல் 2 ஓகேங்களா, ரெக்ரூட்மெண்ட் 2025 20,000 வேகன்சிஸ் பிளஸ் 10th பாஸ் எனி டிகிரி, நோ எக்ஸாம், கிராமின் டெக் சேவாக் அப்கமிங் போஸ்ட் ஜிடிஎஸ் ஜாப்ஸ். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய அரசு வேலையில இதுவும் ஒண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க முழு டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம், இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா போஸ்ட் தான் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த போஸ்டிங்ல தான் நமக்கு அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அங்க இருந்து தான் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்போ இல்ல பகுதி நேர வேலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் இருக்குமா, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா, அது மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ரெகுலரான ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, அதாவது மொத்தமா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு 30,000 பிளஸ் வேகன்சி ஆல் இந்தியா வேகன்சி அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 பிளஸ் வேகன்சி நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாவது டோட்டல் வேகன்சி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கமிட்டிக்கு எவ்வளவு வேகன்சின்றதை ஒதுக்கி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல தமிழ்நாடுக்கு எவ்வளவு, ஸோ எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா, அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஆல் ஓவர் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மாவட்டத்துல அப்ளை பண்றீங்களோ அந்த மாவட்டத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் குடுப்பாங்க. சரிங்களா? ஆனா அதே மாவட்டத்துல வந்து உங்களுக்கு பக்கமா இருக்கிற போஸ்டிங் கிடைக்கலாம். இல்ல வந்து நீங்க நீங்க அப்ளை பண்றத பொறுத்து, நீங்க சூஸ் பண்ண அப்ளை பண்ண இடத்த பொறுத்து தான் இது வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட்டிங் வந்து ஜூலை முதல் வாரம், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் டைம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல். என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்குன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியும். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லையா? ஸோ டக் சேவாக் போஸ்டிங், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நிறைய பேருக்கு இந்த 3 போஸ்டிங்கோட என்னென்ன வேலைகள்னே தெரியாம இருக்கும். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டக் சேவாக் போஸ்டிங் அப்படின்னா வீடு வீடா ஊர் ஊரா போயிட்டு போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க கொரியரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிவரி பண்ணணும். லெட்டர் எல்லாமே கொரியர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ விநியோகம் பண்ணணும். அவருடைய வேலைகள் வந்து டக் சேவா. ஓகேங்களா? இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா யார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? அங்கேயே அந்த ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு தாலுகாவுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் வந்திருக்குது அதை வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறது. இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் தான் மோஸ்ட்லி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் மோஸ்ட்லி வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் சரி, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் சரி, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். சப்போஸ் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வராத நேரத்துல, அவர் லீவ் போடுற நேரத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து பிரான்ச் மாஸ்டரா வந்து செயல்படுவாரு. சரிங்களா? இதுதான் 3 போஸ்டிங்கோட விரிவாக்கம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க வேகன்சிஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 20,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க. சரிங்களா? அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமின் டக் சேவாக், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டிஎஸ். இந்த 3 போஸ்டுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தான். நீங்க 10ஆம் வகுப்புல எடுத்த மார்க்கை வச்சு தான் இந்த அரசு வேலை உங்களுக்கு வழங்க போறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன். அதற்கு மேல் நீங்க வந்து 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும், எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புகள்லாம் எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தான். சரிங்களா? அடுத்ததா வந்து வயது வரம்பு. மினிமம் உங்களுக்கு நீங்க எந்த வயசுல இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 வயசுல இருந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வயது தளர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம், அதாவது 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ பிளஸ் எஸ்சி எஸ்டி அப்படியே இருக்கீங்க அப்படின்னா 15 வருஷம், அதாவது 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா பிடபிள்யூ ஓபிசி இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு வந்து 53 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து போஸ்ட் சேலரி டீடைல்ஸ். ஓகேங்களா? என்ன ஒவ்வொரு போஸ்டிங்கும் சேலரி எவ்வளவுன்றதை மென்ஷன் பண்றாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் வந்து 4 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு 12,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி 29,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக் சேவாக்கும் சேம் சேலரி தான். ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு 1 இயர் வரைக்கும் கொடுப்பாங்க. 24,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மெரிட் லிஸ்ட் தான். ஓகேங்களா? உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அவ்வளவுதான். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஒரு 4 விதமா நடக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது அப்ளை பண்றது ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அதர் ஓகேங்களா ஓபிசி பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து ₹100 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. முதல் வாரத்துல இருந்தே க்ளோசிங் டேட் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணுன்றது அஃபிஷியல் வெப்சைட்டுமே இங்க கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க எதுவா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.